ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மிட்டன் ஆப்லேருந்து எப்படி ப்ராடக்ட்ஸ் வாங்குறது ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னா நான் இந்த வீடியோவோட கடைசியில் லிங்க்கு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்மிட்டனில் பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரீயாக நான் இப்போ ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அது எப்படி வாங்கினேன்றதை நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா ஸ்மிட்டன் ஆப். இந்த ஆப்பை பற்றி தெரியலன்னா நான் கீழே பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும். இல்லை இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக ப்ராடக்ட்ஸ் எப்படி ஆர்டர் பண்ணுறது சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளால் ப்ராடக்ட்ஸு ஃப்ரீயாக ஆர்டர் பண்ண முடியும். அது எப்படின்னா, டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மிட்டட் பக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீடீம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஷார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். லோ டு ஹை அந்த மாதிரி கொடுத்து பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ், எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்மிட்டன் பக்ஸ் வச்சு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இல்லை ப்ளூடூத் இயர்பட் முதற்கொண்டு எல்லாமே நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸும் இருக்குது. நம்மளுக்கு தேவையான ஃபேஸ் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. நிறைய கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்மிட்டன் பக்ஸை நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் நம்ம கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கப்பா. நான் இதில் ஆர்டர் பண்ணி பை பண்ண பொருளும் பார்த்தா நான் உங்களுக்கு ரிவ்யூ ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரீடீம்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீடீம் ஆகிடும். டேஷ்போர்ட் கிளிக் பண்ணி நான் என்னோடய ஆர்டர் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஆர்டரும் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தான் ரிசீவ் ஆச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்மிட்டன் பக்ஸ் மூலிமா தான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருந்தேன். இதெல்லாமே அன்பாக்சிங் இருக்குது. அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஷோ பண்ணுறேன். ஓகே நண்பா, மறுபடியும் டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் மூலிமா தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்மிட்டன் பக்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருதா. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்மிட்டன் பக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா ப்ரீவியஸாக போட 2 வீடியோ கீழே லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி என்னோடய ரெஃபரல் கோடை இங்கே மேலே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அந்த ரெஃபரல் கோடு நீங்கள் போட்டுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்மிட்டன் பக்ஸ் கிடைக்கும் நண்பா. ஒரு 200 ஸ்மிட்டன் பக்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்க இன்ஸ்டால் பண்ணி அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஆர்டர் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த 200 ஸ்மிட்டன் பக்ஸ் நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் ஏறும். அது வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஏறாது. உங்கள் ஃப்ரெண்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அந்த ஆர்டர் உங்கள் ஃப்ரெண்டு ரிசீவ் பண்ணிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 200 ஸ்மிட்டன் பக்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறும். ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2000 ஸ்மிட்டன் பக்ஸ் வரைக்கும் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு மேலே உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது நண்பா. ஸோ ரெஃபர் அண்ட் ஏர்னில் போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 200 ஸ்மிட்டன் பக்ஸ் வரும். ஸோ அந்த ஸ்மிட்டன் பக்ஸை யூஸ் பண்ணி நான் ஆர்டர் பண்ணியிருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜோ இல்லை குவாலிட்டி மட்டமான குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை எதுவும் அவங்க கொடுக்கறதில்ல. அவங்க கொடுக்குறது எல்லாமே நல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்குது. கண்டிப்பாக வாங்கலாம் நண்பா. இது நான் ஃப்ரீயாக தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு நான் ₹1 கூட நான் செலவு பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பர்ஸும் அப்புறம் ஒரு பவுச் மாதிரி ஒன்று இருந்தது, அது ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்மிட்டன்லேருந்து வந்திருக்கு நண்பா. 0 ரூபீஸ் தான். அந்த 100% நான் அந்த ஸ்மிட்டன் பக்ஸை வச்சு மட்டும் வாங்கின ப்ராடக்ட்ஸு. பர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கிராஸ் என்ற பிராண்டில். பேக்கிங்லாம் பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டு வைக்கிற மாதிரி. அதுவும் லெதர் பவுச் நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. அதான் ஃப்ரீயாக கொடுக்குன்றது அவங்க மட்டமான ப்ராடக்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல. எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ப்ரௌன் கலர் பர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. 100% நம்ம வாங்கலாம், பயப்படாமல் வாங்கலாம். நீங்கள் இதில் இந்த ஸ்மிட்டன் பாக்ஸ் வச்சு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படி ட்ரையல் ஆர்டர்ஸில் நம்ம ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள் நண்பா. இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் நண்பா.